ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் व्रजामि சரணம் ஹரிம். யசிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா. தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அம்மா பொக்கிஷம். தேவலோகத்தில் பற்பல விதமான ஒரு தேவர்களுக்கு என்ன வேணுமோ அவற்றையெல்லாம் தருவதற்கு காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், உச்சைஸ்ரவம், பாரிஜாதம், தேவதாரு என்கின்ற பற்பல அரிய வகை ரூபங்களாக இருக்கக்கூடியவைகளாக அனுகிரகித்து தருகின்றன. இதெல்லாம் ஒரு இடத்துல அனுபவிக்கணும் அப்படின்னால் அது அம்மா தான். ஒரு குழந்தைக்கு எப்போ பசிக்கிறதுன்னு அம்மாவுக்கு தெரிகிறது, ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணுங்கிறது அம்மாவுக்கு தெரிகிறது. அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணி பார்க்கணுங்கிறது அம்மாவுக்கு தெரிகிறது. எது தேவை என்பதை நிர்ணயித்து தருகின்றாள் அம்மா. திருவானைக்காங்கிற திவ்யக்ஷேத்திரம், அந்த திருவானைக்காங்கிற திவ்யக்ஷேத்திரம் மாதிரியே பாரத தேசத்தில் நம்மளுடைய தட்சிண பிரதேசத்தில் பாடல் பெற்ற சிவாலயங்களில் மாடக்கோவில் என்கின்ற ஒரு அமைப்பை சார்ந்ததை புனருத்தாரணமும் திருப்பணியும் ஆலயத்தினுடைய அந்த மூர்த்தியினுடைய பிரகாசமும் நமக்கு எதனால் யாரால் கிடைச்சது அப்படின்னால், சோழ தேசத்தை ஆண்ட முற்கால சோழர்களில் கோச்சங்க சோழன் அப்படிங்கிற சோழனால கிடைச்சது. கோச்சங்க சோழன் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய, தேவலோகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய புஷ்பதந்தன் மால்யவான்கிற தேவலோகத்திலேருந்து கைலாயத்துக்கு நித்தியமாக கைங்கரியத்துக்கு போகிறவா. ஒருத்தர் புஷ்பத்தை எடுத்துன்னு போவா, ஒருத்தர் ஜலத்தை எடுத்துன்னு போவா. ரெண்டு பேருக்கும் போட்டி. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல ரெண்டு பேருக்கும் போட்டி. அந்த போட்டிக்கு இந்த இடத்துல வேலையில்னு பூமியில் வந்து பிறக்கிறா. யானையாகவும் சிலந்தியாகவும் பிறக்கிறா. இது க்ஷேத்திர புராணம். யானை தான் தன்னுடைய வினை சார்ந்த கர்மா பூர்த்தியாகி திருப்பி தன்னுடைய வடிவத்தை எடுத்துடுத்து. ஆனால் சிலந்தி அடுத்தபடியான ஒரு பிறப்பை எடுத்து தான், அந்த சிலந்தி தான் கோச்சங்க சோழன். கோச்சங்க சோழன் சுபதேவன் கமலவதிங்கிற திவ்யமான தர்ம பத்னிகள் சோழ தேசத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரவாளுக்கு ஆடல் வல்லானுடைய அனுகிரகத்தினால கமலவதியாகப்பட்டவள் கர்ப்பவதியானாள். ராஜா, ராஜ வைத்தியர்கள், ராஜ புரோகிதர்கள் இவெல்லாம் சேர்ந்து இந்த குழந்தை எந்த சமயத்தில் ஜனித்தால், எந்த சமயத்தில் பிறந்தால் இந்த உலகத்தை ஆளும் அப்படின்னு கணிக்கிறான். அவள் ஒரு நேர காலத்தை கணிச்சு வச்சிருக்கா, இந்த காலத்தில் நடக்கும்னு. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சமயத்தை யாராலையுமே நிர்ணயிச்சு சொல்ல முடியாது. பிரம்மா கூட தலையெழுத்தை கொடுக்கிறார். பிரம்மலிபிங்கிறார் சம்ஸ்கிருதத்தில். தலையெழுத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, முன்ஜென்மால பண்ணியிருக்கக்கூடிய பாவ வினையும் புண்ணிய வினையும் சார்ந்ததாக அந்த குழந்தைக்கு அமையிறது. அந்த பிரம்மா கூட நேரத்தை நிர்ணயிக்க முடியாதாம். ஆனால் இந்த ஜோசியாலாம் பார்த்துட்டு, இந்த காலத்தில் இந்த சமயத்தில் இந்த குழந்தை பிறந்தால் இந்த புவனத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு இதுக்கு தகுதி வரும், சிவ கைங்கரியம் பண்ணும் அப்படின்னாலாம். அப்படியே எல்லாம் ஒரு வழியாக முடிவு பண்ணி இவா நிர்ணயித்த நேர காலத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை பிறக்க போகுது. அந்த கர்ப்பவாசம், கர்ப்பத்தினுடைய அந்த நிலையில் பூர்ண கர்ப்பவதியான கமலவதி பிரசவ அவஸ்தைப்பட்டு இருக்க ராஜ அவஸ்தை. அது இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த குழந்தை பிறக்க போகிறது. அப்போது அந்த அரண்மனை ஜோசியா புரோகிதா எல்லாம் சேர்ந்து ராஜாட்ட சொன்னாராம், குழந்தை பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடுத்து,
இன்னும் ஒரு முகூர்த்த காலம் கழித்து இந்த குழந்தை பிறந்தாதான் இந்த லோகத்தாலும், அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்ன உடனே பூர்ண கர்ப்பவதியான கமலவதி சொன்னாலாம், கர்ப்பவாய் கருவாய் அது அடைஞ்சிருக்கு, நான் சில காலம் தலைகீழாக நிற்கிறேன். எப்படி தலைகீழாக நிற்கிறேன், அந்த முகூர்த்த காலம் முடிஞ்ச பிற்பாடு இந்த குழந்தை பிறந்தா தானே அந்த அந்த நீங்கள் நிர்ணயித்த இந்த ஒரு முகூர்த்த காலம் தள்ளி குழந்தை பிறப்பதற்கு உண்டான அந்த காலம் அவகாசம் வரை நான் இருக்கேன்னாலாம். பூர்ண கர்ப்பவதி நிற்கிறதே கஷ்டம், நடந்து போகிறது கஷ்டம். முழுசாக வயத்தில் ஒரு 3 கிலோவை வயத்தில் கட்டிண்டு நீங்கள் நின்று பாருங்களேன் தெரியும். அந்த பூர்ணமான கர்ப்பவதி கமலவிதி தலை கீழாக நின்றால் 3.25 நாழிகை கால அவகாசம், 1.5 மணி நேர கால அவகாசம். தலை கீழாக நின்னால் பிறக்கக்கூடிய குழந்தை உலகத்தை ஆள வேண்டும். 3.25 நாழிகை முடிஞ்சுட்டு திருப்பி நேரானால் சமதளமானால் குழந்தை பிறக்க போகிறது. இவ தலைகீழ நின்னதுனால உடம்புல உள்ள ரத்தம் எல்லாம் மேலேயும் கீழையும் போய் அவளுடைய கண் உடம்பு முகம் எல்லாம் ரொம்ப சோர்வாய் வாடி போயிடுத்து. கருவாய் வழியாக குழந்தை பொன்னுடல் வழியாக வெளியேறுகிறது. தலை வெளியில் வருது, உடம்பு வெளியில் வருது. அந்த குழந்தைய பார்க்குறா, குழந்தைய எடுக்கிறா. அந்த காலத்தில் ராஜ மருத்துவச்சி இருப்பா, ஸ்திரிகள் பாப்பா. அப்படி எடுக்கிறா அந்த குழந்தைய, அப்படி வெளியில் எடுத்து அந்த அப்படி காமிக்கிறா கண்ணுக்கு முன்பாக, அந்த தாயினுடைய கண்ணுக்கு முன்பாக காமிக்கிறா. வயத்தில் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வயத்திலேயே 1.5 மணி நேர காலம் அந்த குழந்தை இருந்த காரணத்தினால அந்த குழந்தையினுடைய உடலிலே இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் கண்களிலே தேங்கி இருந்தது. அதனால அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு கோச்செங்கன், அவனுடைய கண்ணானது செங்கதிராக இருந்த காரணத்தினாலே அந்த வார்த்தையை சொன்னால் அத்தனை கால அவகாசம் உயிரோடு இருந்தால் குழந்தை வெளியிலே பிறந்தது. மருத்துவச்சியினிடத்தில் கொடுத்தால் தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அவயங்கள் எல்லாம் மாறியது. அச்சமயத்திலேயே உயிர் நீத்தாள். எப்படி இந்த உலகத்தை ஆளப்போகிறதுங்கிறத தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய உயிரை போக்கி கொண்டு அடுத்த உயிரை கொடுக்கக்கூடிய அந்த ஜீவன் தாயை தவிர வேற யாராலையும் முடியாது. கமலவதியினுடைய புகழ், இந்த குழந்தையினுடைய புகழ். 70 சிவாலயங்கள் திருப்பணி. இன்னைக்கு நாம் போகக்கூடிய பல சிவாலயம், நல்லூருங்கிற சிவாலயம் பார்த்துட்டே இருக்கலாம், ஆவூருங்கிற சிவாலயம் பார்த்துட்டே இருக்கலாம், ஒரு பட்டியலே கொடுக்கலாம். கீவளூர் பார்த்துட்டே இருக்கலாம், சிக்கல் பார்த்துட்டே இருக்கலாம். மாடக்கோவிலினுடைய அமைப்பு அத்தனையும் கட்டி கொடுத்த பெருமை கோச்சங்க சோழனையே சாரும். அந்த கோச்சங்க சோழனை ஈன்றெடுத்து கொடுத்த பெருமை அந்த புண்ணிதபதி கமலபதியையே சாரும். தாய்மைக்கு சிறப்பு அதுதான் தாய்மை. உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதுவே அம்மா. இது 1000 சொச்ச வருஷம் நெருக்கி கோச்சங்க சோழன் 63 ஒருத்தர். நிறைய பேர் ஞானசம்பந்தர் ஒரு ஊரில் பாடுறத கோச்சங்க சோழனை சிறப்பித்து சொல்கிறார். இது கோச்சங்க சோழனுக்கு ஒரு சிறப்பு. இந்த கோச்சங்க சோழனுக்கு உண்டான சிறப்பை தற்காலத்திலே ஒருவர் பெற்றிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், உண்மையாக நடந்தது. இதெல்லாம் சார் பழசு, நீங்கள் சொல்கிறது புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அதில் நிச்சயம் சொல்லுவேன். ஒரு குழந்தை, அந்த குழந்தை 6வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு ஹிருதயத்துக்கு வரக்கூடிய குழாய்கள் எல்லாம் அடைபட்டு விட்டன. எத்தனையோ இடங்களுக்கு போகிறா. கடைசியாக ஒரு பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா கூட 6 மாதம் காத்துன்னு இருக்கணும். அவருக்கு கீழே 100கணக்கான மருத்துவர்கள் டாக்டர் வேலை பார்க்குறா. இந்த குழந்தைன உடனே அந்த குழந்தைக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த மருத்துவர் பார்க்குறார். தாய் தந்தை, அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை. அந்த குழந்தைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இப்படி முதுகில் தட்டி கொடுத்துட்டு டாக்டர் சொன்னாராம், ஆப்ரேஷன் வேண்டாம், இந்த குழந்தை உயிரோடு இருந்தால் 3 மாதம் தான் இருக்கும், நீங்கள் அழிச்சுன்னு போங்க. அந்த அந்த குழந்தையுடைய தாய் பக்கத்தில் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு டாக்டர்கிட்ட சொன்னார், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், என் குழந்தை பிழைச்சிக்கொள்ளலாம். அம்மா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? உங்கள் குழந்தை பிழைப்பதற்கு 30% தான் வாய்ப்பு இருக்குது.
70% வாய்ப்பு மிக மிக குறைவு. அந்த ஹார்ட்டுக்கு வர வேண்டிய எல்லா விதமான இரத்த நாளங்கள், அதற்கு வரக்கூடிய அந்த குழாய்கள் எல்லாம் சரியாக இல்லை. இல்லை, நீங்கள் செய்யுங்க, அவசியம் பண்ணணும், என் குழந்தை பிழைச்சுப்பா, எனக்கு தெரியும், நான் என் குழந்தையை ஒரு பெண் குழந்தையாக வளர்க்கவில்லை, ஆண் குழந்தையாக வளர்த்து வருகிறேன். அது என்னது? இதுன்னா வீரத்தை செறிவூட்டி வளர்த்து வருகிறேன்னாலாம். ஏன் நான் பெண் குழந்தைக்கு வளர்க்கலன்னா, ஆண் குழந்தை என்ற பாவம் வரும் பொழுது பெண் குழந்தையாக இருந்தாலும் வீரம் இயற்கையிலேயே வந்து சேரும். கடைசியாக முயற்சியாக எத்தனை சொல்லியும் கேட்காம ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டால் 7 நாள் தங்கியிருந்தா அன்னிலேருந்து 7வது நாளைக்கு ஆப்ரேஷன். உண்மையாக நடந்தது. அப்படியே அந்த பக்கத்தில் வரக்கூடிய டாக்டர் எல்லாம் பாப்பா, போவா வருவா. இந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் வரத்தே பாப்பா, இந்த அறையில் இந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட பேசின்னு இருக்கிறதே சொல்லுவா, குழந்தை நீ பொழைச்சுருவ, ஏன்னா நம்ம கும்பிடக்கூடிய இறைவன் உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கான், அவன் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான், பூரணமாக அதை நம்பு. நம்பிக்கை விதைகளை விதைத்து கொண்டே இருந்தாலாம். அவர் போர்த்தே வரத்தையெல்லாம் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுவா. இந்த வார்த்தையில் முடியுமா? வார்த்தையில் முடியுமான்னா அதுதான் ஆச்சரியம். 7 நாள் முடிஞ்சுது, ஆப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறா. அன்றைக்கி காலையில் அந்த ஃபைல் வருது, எல்லாத்தையும் பரட்டி பார்க்குறார். அந்த சின்ன பொண்ணு வந்து உட்காந்துக்கிறது, அம்மா வந்து உட்காந்துக்கிறா. இந்த டாக்டர் பார்க்குறார், பெரிய டாக்டர் பார்க்குறார். கீழே 100கணக்கான டாக்டர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு 10 ஹார்ட் பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணுறவர் அவர். ஹிருதயத்தை அறுத்து வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் அவர். அவருடைய ஆச்சரியமாக பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு, இன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்கிறத அந்த குழந்தை சொல்லித்தான், நான் பயப்படலை டாக்டர், எனக்கு பயம் கொஞ்சம் கூட இல்லை, நான் பொழைச்சி நிச்சயமாக வந்துடுவேன்னு எனக்கு தெரியும்னு தான். அப்படியே ஆச்சரியமாக பார்த்தார் அந்த டாக்டர். அப்படியே ஆச்சரியமாக பார்த்தார். அந்த குழந்தை சொல்லித்தான், நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் சொன்னார், இல்லை உனக்கு நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு மயக்கம் ஊட்டி அனஸ்தீஷியா கொடுத்து தான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம். நான் அதை சொல்லலை டாக்டர், எங்கள் அம்மா சொல்லியிருக்கா, ஹிருதயத்தில் நாம் கும்பிடக்கூடிய பகவான் இருக்கார், கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருக்கா, அந்த கடவுள் எப்படி இருக்கார் என்பதை நீங்கள் எனக்கு அறுவை சிகிச்சை முடிந்த பிற்பாடு சொல்ல வேண்டும், நீங்கள் பார்த்து எனக்கு சொல்ல வேண்டும். அதோடு மட்டும் கிடையாது, அந்த கடவுளுக்கு சிறு காயம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஆப்ரேஷன் தேட்டருக்கு அந்த குழந்தை வந்துட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆன் ஆகிடுது. சுத்தீர நிறைய மருத்துவர்கள் நின்றுட்டுருக்கா. இவர் ஆரம்பிக்க போகிற ஆரம்பித்து எல்லாத்தையும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரெல்லாம் கத்தரித்து சரி பண்ணி ஹிருதயத்துக்கிட்ட போர்த்த கரெக்டாக ரத்தம் வர பிளாக் ஆஃப் ஆகி குழந்தை செத்து போயிடுது. அப்படியே அவர் ஆடி போயிட்டார். எத்தனை தன்னம்பிக்கை வித்துக்களை விதைத்து இந்த குழந்தை போயிடுத்துன்ட்டு அவரால் தாங்க முடியல. நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்னன்னு புரியலையே. அப்படியே யோசிக்கிறார். 45 நிமிஷம் ஆகிடுது, என்னடா அதுன்ட்டு இப்படி திரும்புகிறார். சொல்கிறார், இந்த குழந்தைய இது பண்ணிட்டு நீங்கள் கொடுத்து விட்ருங்கன்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறதே கூட இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட் மருத்துவர் இப்படி தோளில் தட்டுறாராம். ஒரு இரத்த குழாயிலே இருந்து ஹிருதயத்துக்கு வரக்கூடிய ரத்தம் திருப்பி வர துவங்கி இருக்கிறதுன்னு ஆச்சரியப்பட்டார். திருப்பி எல்லாத்தையும் ஆன் பண்ணுறார். திருப்பி ஆப்ரேஷன் நடக்கிறது. இறந்து போன குழந்தை மீண்டும் உயிர் பெற்று எடுறது. 5 மணி நேரம் ஆப்ரேஷன் ஆகுது. ஆப்ரேஷன் பூர்த்தி ஆச்சு. பெரிய சக்ஸஸ். வெளியில் வர்றார். அவருக்கு பெரிய ஆச்சரியம். அன்னையிலேருந்து 7வது நாளைக்கு தான் அந்த குழந்தைய அவர் போய் பார்க்க போகிறார். அது வரைக்கும் எல்லாம் சரியாக நடந்துட்டுருக்கு. 4 நாள் 5 நாள் ஆச்சு. இந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டுட்டேன், நீ உள்ளுக்குள்ள ஹிருதயத்தை பார்க்கறத கடவுள் எப்படி இருக்கார் என்பதை எனக்கு காட்ட வேண்டும் என்பதை அந்த குழந்தை கேட்டுட்டு அப்படியே யோசிக்கிறார். தன் கூட வேலை பார்க்கக்கூடிய எல்லா டாக்டர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்குறார். ஒத்தொத்தர் ஒரு பதிலை சொல்கிறான், ஒத்தொத்தர் ஒரு பதிலை சொல்கிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டார். அந்த குழந்தைய போய் பார்க்குறார். அந்த குழந்தை நேராக வந்துட்டு, என்ன நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, நேராக வந்துட்டு கட்டி பிடிச்ச அந்த குழந்தைய ஆற தழுவினார், உட்கார வச்சார். அந்த குழந்தை கேட்டுத்தான், டாக்டர் எனக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறேன்னு எங்கள் ஞாபகம் இருக்கா? நிச்சயமாக ஞாபகம் இருக்குது. என்னுடைய ஹிருதயத்தில் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னீங்களே, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே, எப்படி இருந்தார்? நான் பார்க்க முடியாது, நீங்கள் பார்த்துருப்பீங்களே, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு உடனே தன்னுடைய கட்டை விரலை பின்பக்கத்தில் அப்படி காமிச்சார். தள்ளி நின்றுட்டு இருந்தார். பெத்து வளர்த்து ஆளாக்கி பாலூட்டிய தாய் பின்னால் நின்றுட்டு இருந்தா. இதோ பார் அம்மா,
இவள்தான் உன்னுடைய ஹிருதயத்திலே இருந்தால் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். நம்பிக்கை வித்து அம்மாவால் விதைக்க முடிகிறது. நம்பிக்கை வித்து அம்மாவால் சென்ற உயிரை மீட்டு தர முடிகிறது. ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ஒரு பொதுக்கூட்டத்திலே எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய சபையிலே தான் அனுபவித்த விஷயத்தை பகிர்ந்து கொண்ட பதிவு இது. நண்பர்களே, அம்மாவனுடைய பெருமை வார்த்தையால் அளந்துவிட முடியுமா? முடியாது. தேடி பார்க்கிறேன். மலர் மாலையை போன்று கோர்த்து 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 முடிந்தால் போட்டுவிட்டு மீண்டும் வர முயற்சிக்கின்றேன். தேடுவோம், பணிவோம், தொழுவோம், ஸ்பர்சிப்போம், அம்மாவோடு இணைவோம், ஆனந்தத்திலே திளைத்திருப்போம். ஓம் நம சிவாய.